பெரியார் குறித்து இந்த பாடல் பாடுவதற்கான காரணம்? நான் இந்த பாடல் ரொம்ப நாளா பாடிட்டு இருக்கேங்க. நீங்க முதல் தரம் கேக்குறீங்க, இன்னைக்குன்னு இல்ல. இந்த பாடல் நான் வந்து நிறைய பாடிட்டு இருக்கேன், முகநூல்ல போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, நிறைய ரொம்ப நாளா பாடிட்டு இருக்கேன். இந்த பாடல் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா, ஐ திங்க் வைக்கம் சத்தியாகிரகோட கொண்டாட்டம் நடந்தது 2023. அப்போ அந்த அன்னைக்கு வந்து பெருமாள் முருகன் ஐயா எழுதின பாடல். இந்த பாடலை நான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப நாளா பாடிட்டு இருக்கேன் பாடல், இன்னைக்கும் பாடினேன், அவ்வளவுதான். ஒரு வரிகளும் சிந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுங்களா? சரி, அப்ப சொல்லுங்க. அதாவது இப்போ கேள்விகள் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மரபுன்னு சொல்றோம், கலாச்சாரம் சொல்றோம், அது எல்லாமே நம்ம கேள்வி கேட்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம என்னத்தை நோக்கி போறோம்? ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போனோம். ஏன்னா அதுதான் நம்ம தேசம். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பிரிவு இருந்தாலும், என்ன ஒரு ஆதிக்கம் இருந்தாலும், அது வந்து ஜாதி, மதம், ஜெண்டர் என்னவனா இருக்கலாங்க, அது எல்லாத்தையும் பத்தி நம்ம கேள்வி கேட்கறது நம்மளோட டியூட்டிங்க. ஏன்னா ஒரு மனித நேயம்னு ஒண்ணு சொல்றோம்ல, எப்படிங்க மனித நேயம் இருக்கும் நம்ம ஆதிக்கத்தை பத்தி கேள்வி கேட்கலன்னா? இன்னொருத்தர் சமம்னு சொல்றது சிந்திக்கிற விஷயம் இல்ல, உணர்வான விஷயம். உணர்வுல மாறணும் நம்ம, அதான் ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க நானும் ஒத்துக்கலாம், கரெக்ட் சார், சமத்துவம் கரெக்ட் நம்ம சொல்லிட்டு போலாம். ஆனா உணர்வா நம்ம மாறுறோமா அப்படின்றது ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம். நான் என்னையே எப்போதும் கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியை அந்த உணர்வால மாறணும்னா அதுலதான் பாடல், இசை, நடனம், நாடகம், சினிமா எல்லாம் வருது. ஏன்னா அது உங்க நெஞ்ச தொடும். இந்த பாடல் உங்க நெஞ்ச தொட்டுது, அதனால நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கணும். அத வரிகளை நான் சும்மா சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த இம்பாக்ட் இருந்திருக்காது. சோ அதுக்கு பாடல்ல இருக்கிற கருத்து எல்லாம் மறுக்க முடியாத கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த பெரியார் குறித்து இந்த நேரத்துல வந்து ரொம்ப சர்ச்சையா இருக்கக்கூடிய நிலையில அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. யாரையும் குறிப்பிட்டு கேட்கல, குறிப்பா இந்த ஒரு 4-5 நாட்களாகவே பெரியார் குறித்து ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல விரும்பவில்லை. நான் ஏன் வேலையை பார்க்கறேன். ஏன் வேலைன்றது ஒரு நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு ஸ்டேட்டு, இந்த மாதிரி கருத்துகள், இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாருக்கும் போய் சேரணும், எனக்குள்ளேயும் எப்போதுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வெரி பேசிக் தாட்ல நான் ஃபங்க்ஷன் பண்றேன். இத பத்திலாம் எனக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அழகா இருக்கீங்களா? அப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் பாருங்க, நான் வந்து லுங்கி எப்போதும் கட்டுவேங்க. நான் நிறைய கச்சேரி மேடையில சாரம், அதாவது சராங் கட்டியிருக்கேன், லுங்கி கட்டியிருக்கேன், ஜிப்பா போட்டிருக்கேன், சட்டையை போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், கருப்பு நிறைய போட்டிருக்கேன் நான். ஸோ இது எனக்கு புதுசே கிடையாது. இதை நிறைய வந்து கச்சேரி மேடைகள், கர்நாடக இசை கச்சேரி மேடைகளையும் போட்டிருக்கேன், வெவ்வேறு நிகழ்ச்சியிலையும் போட்டிருக்கேன். என்ன நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோன்றது அது நம்ம விருப்பங்க. அதே மாறின்னு இருக்குதுல்ல. இப்போ நீங்க ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வந்து ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னா அது மாறிட்டு, இப்போ நீங்க ஏன் ஷர்ட் போடுறேன்னு நான் கேட்கலாம் உங்களை. ஒரு 60 வருஷம் முன்னாடி சட்டையை போடலைங்களே, அப்ப சட்டையை போட்டோம், அப்புறம் ஜிப்பா போட்டோம், அப்புறம் சுடிதார் போட்டோம், அப்புறம் வந்து சல்வார் கமீஸ் போட்டோம். நான் வந்து இப்ப நான் உனக்கு கேட்கறேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு சுடிதார் பாட்டம் போயிருந்தா நீங்க கேள்வியே கேட்டிருக்க மாட்டேங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன். அப்போ எங்க பிரச்சனை இருக்கு? நம்ம சிந்தனை தானே இருக்கு. சுடிதார் பாட்டம் நார்மல் சார், அது ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன் அது தமிழ்நாட்டில் எப்படி ஓகே நான் கேள்வி கேட்கலாம்ல. சோ நம்மளுக்கு இது நீங்க கேட்ட கேள்வியில என்ன, நான் உங்களை தவறா சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கேள்வியில நம்ம இது ஆழமா நம்ம சிந்தனை இதெல்லாம் பதிவாயிருக்கு. அதாவது ஒரு எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும், எந்த ட்ரெஸ் என்னது சொல்லுவாங்க, கௌரவமான ட்ரெஸ், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பதிவான விஷயம். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இது அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ப்ளூ இல்ல, செக் இல்ல, இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இதெல்லாம் ஏன் நம்ம மனசுல இருக்கு, நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம்? இன்னொன்னு, உழைப்பாளிகள் தானே போடுறாங்க, இது அவங்க ட்ரெஸ் தானே. அப்ப அந்த ட்ரெஸ் ஏங்க நம்ம கொண்டாடக்கூடாது? வேட்டி கட்டினா மட்டும் சரியா இருக்குன்னு சொல்றோம்ல, ஏன் அப்போ நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் இன்னொரு இடத்துலயும் சொன்னேன், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கமெண்ட் பண்ணும்போது அதை யாரு போட்டுக்கிறாங்களோ அவங்கள பத்தியும் நம்ம பேசுறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்ம மறந்து போயிடுறோம். அந்த மக்களை பத்தி பேசுறோம். இது வந்து உழைப்பாளிகளா இருக்கலாம், இல்ல இஸ்லாமியர்களா இருக்கலாம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை பத்தி ஒண்ணு சொல்றோம்னா அப்போ அது என்ன ஒரு தப்பா இல்ல? எனக்கு தப்பா தோன்றதுங்க. என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ்.